எங்களுடைய இனம் உயிரிழந்த இந்த கதையினை எங்களுடைய இனம் அழிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக பல்கலைக்கழக சமூகமாக சில வேலைத்திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம். இந்த அரசாங்கம் தான் சொல்லுதோ என்ன, நீங்க எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாம இறந்து போன மாவீரர்களுக்கு கூட உங்களோட இதை அனுப்பிக்கண்டு. ஏன் இந்த உங்களோட திணைக்களத்தால அரசியல் ஒரு செயற்பாடை கூட நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி நடந்து கொள்ளுவீர்கள். ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்த தேசிய அரசுக்கு கூறியிருக்கின்றது. எங்களுடைய தாயத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்பதுதான். வணக்கம். இன்று மே மாதம் 12ஆம் தேதி வெசாக் பௌர்ணமி தினம். இல்லாவிட்டால் தமிழிலே வைகாசி விசாகம் வந்து இந்த நாள் பெருமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நாள். தமிழில் சைவர்களுக்கும் பௌத்தத்திலே பௌத்த மக்கள் அனைவருக்கும் மிக புனிதமான நாட்களில் ஒன்று இது. புத்தர் இன்றைய நாளில் தான் அவதரித்தார், இல்லாவிட்டால் பிறந்தார், பின்னர் பரிநிர்வாணம் அடைந்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் சமாதி அடைந்ததும் இதே நாளில் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது பௌத்தர்களுக்கு ஒரு புனிதமான நாளாக இருக்க சிவனொளி பாதமலையின் இந்த 5 மாத கால யாத்திரை என்றோடு முடிவுக்கு வருகிறது. இலங்கை எங்கும் தன்சல் என்று சொல்லப்படுகிற தான சாலைகள், அது வடக்கிலிருந்து தெற்கு வரை பல இடங்களில் அனைத்து மதத்தினராலும் ஒரு நல்லிணக்க அடிப்படையில் இந்த தானங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தன்சல் என்று பொதுவாக சொல்வார்கள். அதில் உணவுகளிலிருந்து இப்போது ஐஸ்கிரீம் தன்சல் வரை, ஏன் என்ற நாளில் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் ஒரு தன்சலும் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இலங்கையில் இன்றைய நாளில் விடுமுறை தினமாக இருந்தாலும் அதிகம் பேர் பரபரப்பாக அவதானித்த ஒரு முக்கியமான விடயம் ஒன்று நேற்று இடம்பெற்ற கொத்மலை ரம்போடை பஸ் விபத்து பற்றியது. அந்த விபத்திலே உயிர் தப்பியோர் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்க அந்த ஊர் மக்களும் தாங்கள் அவதானித்த சில விடயங்களை இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார்கள். பல உண்மைகள் இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதுபோல இந்த கொடுமையான விபத்திலே உயிர் தப்பிய ஒரு பல்கலைக்கழக மாணவன் தான் கண்ட அனுபவங்களை ஒரு சமூக வலைத்தள பதிவாகிட்டு இருக்கின்றார். அதை பற்றியும் ஒரு சில விடயங்களை இந்த விபத்து சம்பந்தப்பட்ட இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற சில உண்மையான விடயங்களை கொண்டு வருகிறேன். பூரணை விடுமுறை தினம் வந்தால் எங்களுக்கு எது இப்போதெல்லாம் ஞாபகம் வருகிறது இல்லையோ, யாழ்ப்பாணத்தின் தையிட்டியிலே இடம்பெற்று வருகின்ற போராட்டம் நிச்சயமாக ஞாபகம் வரும். அந்த மக்கள் தங்களது உரித்தான இடத்துக்காக தொடர்ச்சியாக உரிமையோடு போராடி வருகின்றார்கள். அதில் முக்கியமாக ஒவ்வொரு பூரணி தினத்திலும் அங்கே தையிட்டி விகாரையில் இடம்பெறுகின்ற விசேட வழிபாடுகள், அதுபோல தெற்கிலும் இன்னும் பல்வேறு இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் இருந்தும் தையிட்டி விகாரையை வழிபட வருகின்ற பக்தர்களை குறிவைத்து தங்களது உரிமையான இடம்தான் இது, தயவு செய்து இந்த இடத்தை அபகரிக்காதீர்கள் என்று அவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டங்கள் இந்த நாளிலும் இடம்பெற்றன. அங்கே முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்படுகின்ற நிகழ்வும் இடம்பெற்றிருக்கிறது. அதை பற்றி விவரமான தொகுப்பு ஒன்று இருக்கின்ற அதே வேளையில் முள்ளிவாய்க்கால் வார நினைவேந்தல் இந்த நாள் முதல் ஆரம்பித்திருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வழமை போல அந்த எழுச்சி என்று சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் தான் தொடர்ச்சியாக அது மரபு மாறாமல் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நாளிலும் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி தங்களது அனுஷ்டிப்பையும் இந்த நினைவு வாரத்தையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் வடக்கு கிழக்கிலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்ற முக்கியமான விடயமாக இந்த ஆட்சி அமைப்பது தொடர்பாக பேசப்பட்டு வருகிறது. இப்போது கைப்பற்றப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி சபைகள் மிக தெளிவான பெரும்பான்மை கிடைத்திருக்கின்ற சபைகள் ஒரு பக்கம் இருக்க, ஏனைய சபைகள் தொங்கு நிலையில் இருக்கின்ற போது நிச்சயமாக ஏனைய கட்சிகளின் ஆதரவு வேண்டும். இதற்கமைய தமிழரசு கட்சி தான் பிரதானமாக இருக்கின்ற இடங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளிடையே இன்னும் ஒரு விடயமும் வெளிவந்திருக்கிறது. அடுத்த வடக்கு மாகாண முதல்வராக தமிழரசு கட்சியினால் நிறுத்தப்பட இருப்பவர் சுமந்திரன் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதன் உண்மைத்தன்மை என்ன, இது பற்றிய விவரங்கள் என்ன, சுருக்கமாகவும் ஒரு சில முக்கியமான விடயங்களையும் பார்க்கலாம். ஆனால் கொழும்பை பொறுத்தவரையில் இப்பொழுது ஏற்படுகின்ற இழுபறி நிலை, கொழும்பு மாநகர சபை இந்த முடிவாகவில்லை யாருக்கு என்று சொல்லி, எனவே அந்த மாநகர ஆட்சியை கைப்பற்றுவது யார், முக்கியமாக மாநகர முதல்வராக யார் தெரிவு செய்யப்பட போகிறார், பிரித்தானியாவிலே நீங்கள் குடியேற விரும்புகிறீர்களா என்று கேட்டால் யாருக்குத்தான் இல்லை என்று சொல்ல மனம் வரும். ஆனால் பிரித்தானியா இப்பொழுது தன்னுடைய குடிவரவை மிக இறுக்கப்படுத்தி இருக்கிறது. அது பற்றிய புதிய அறிவித்தல்களை வெளியிட்டிருக்கிறது. அவை பற்றி ஒரு சில விடயங்களையும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன். அதுபோல மத்திய கிழக்குக்கு வரும் வாரம் விஜயம் செய்ய இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பின் இந்த விஜயம் குறித்தும் அவருக்கு வழங்கப்பட்ட கட்டாரின் மிக பெரும் அன்பளிப்பு ஏற்படுத்திய சர்ச்சைகள் குறித்தும் ஒரு சில விடயங்களை மேலதிகமாக நான் இந்த செய்திகளிலே கொண்டு வரலாம் என்று இருக்கிறேன். இப்போது விவரமாக இந்த நாளின் செய்திகளுக்குள் செல்வோம். கொத்மலை பிரதேசத்தில் ரம்பொடைக்கு அருகாமையில் உள்ள கரண்டி எல்ல என்ற பிரதேசத்தில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கொடூரமான பஸ் விபத்தானது பல உயிர்களை காவெடுத்திருக்கிறது.
வாகன ஓட்டுநரும் இப்பொழுது பலியாகி இருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் 23 பேர் இதுவரை இறந்திருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. நேற்றைய நாளில் இந்த பேருந்திலே பயணித்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பான குழப்பம் இருப்பதை பற்றி சொல்கிறது. இப்போது விசாரணைகளின் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வருவோர் 44 பேர் என்று சொல்லப்படுகின்ற வேளையில், எனவே 67 பேராவது பயணித்திருக்கலாம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அந்த பகுதியில் எந்த நாளிலும் போலீசாரும் தடயவியல் நிபுணர்களும் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். விபத்து நடந்த இடத்திலிருந்து ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்குமா என்று. அதேவேளை கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லாவிட்டால் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்தவர்கள் என்ற அடிப்படையில் ஊர் மக்களிடமும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு, இது தனியே போலீசாரால் மட்டுமல்ல ஊடகங்களாலும் கேட்கப்பட்டு பல உண்மைகள் இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் விபத்து நடந்த நேரம் அநேகமாக அதிகாலை 4:30க்கும் 5 மணிக்கும் இடையிலான நேரமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற வேளையில், அந்த வேளையில் கடும் இருள் அங்கே சூழ்ந்திருந்தது. எனவே உடனடியாக மீட்பு பணிகளை செய்ய முடியாத பொதுமக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு அவர்கள் கையிலே கிடைத்த டோர்ச் லைட்ஸ், அதுபோல மொபைல் போனிலே இருந்த விளக்கு வெளிச்சங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி தான் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு முடியுமானவரை அந்த உயிர்களை காப்பாற்ற முனைந்திருக்கின்றார்கள். 119 என்ற அவசர தொடர்பு இலக்கம், அதுபோல போலீசாரின் இலக்கம், ரம்பொடை பகுதியிலே இருக்கின்ற போலீசார் போன்றோரை அவர்கள் தொடர்பு கொண்டு முயற்சித்த போதிலும் 119 என்பது அந்த வேளையில் செயற்படவில்லை என்று அவர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். போலீசாருக்கான உடனடி அழைப்புகள் மேற்கொண்ட வேளையிலும் கூட அவர்களும் வர தாமதமானதாக சொல்லப்படுகிறது. அதுபோல ஆம்புலன்ஸ் போன்றவை அங்கே வந்து சேரவும் மீட்பு பணிகள் ஆரம்பிக்கவும் மிக நேர தாமதமானதாக சொல்லப்படுகிறது. காலை 6 மணிக்கு பிறகு கிட்டத்தட்ட விடிந்த வேளையில் தான், அதாவது விபத்து நடந்து 1.5 மணிக்கு பிறகுதான் அங்கே மீட்பு பணிகள் துரிதகதியில் இடம்பெறவிருந்ததாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இரத்தப்போக்கு காரணமாக அநேகமானோரின் உயிர்கள் பிரிந்திருக்கலாம் என்பது அந்த மக்களின் அபிப்பிராயம். அவர்கள் பல பேர் கவலையாகவும் ஒரு சில கோபத்தோடும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். சிங்கள ஊடகங்களில் இந்த விடயங்கள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருந்தன. அவர்கள் இதை பற்றி சொல்லும் போது, இந்த உடனடி அழைப்புகளுக்கு பதில் சொல்லாவிட்டால், அந்த இடத்திலே போலீசார் உடனடியாக வராவிட்டால் எவ்வாறு இப்படியான விபத்துகளின் போது உயிர்களை காப்பாற்ற முடியும்? தங்களுக்கு தெரிந்த விடயங்களை வைத்துக்கொண்டு, தங்களிடம் உள்ள சில வாகனங்களை வைத்துக்கொண்டு உடனடியாக அருகில் உள்ள கம்படை வைத்தியசாலைக்கும் நாவலப்பட்டிய வைத்தியசாலைக்கும் பின்னர் நுவரெலியா வைத்தியசாலைக்கும் தங்களால் கொண்டு செல்ல முடிந்ததாக இருந்ததாக அவர்கள் சொன்னார்கள். நுவரெலியா கொஞ்சம் அதிகமான தூரத்தில் இருந்ததன் காரணமாக பின்னர் ஆம்புலன்ஸும் போலீஸ் வண்டிகளும் வந்த பிறகுதான் அவர்களை கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த உயிரிழப்புகளை இன்னும் கட்டுப்படுத்தி இருக்கலாம். இன்னும் துரித கதியில் இந்த அவசர அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த சேவைகளை முன்னின்று நடத்தியிருந்தார். எனவே இது ஒரு முக்கியமான பாடமாக, ஆனால் அதிகமான உயிர்களை பலி எடுத்து எங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்ட ஒரு பாடமாக அமைந்திருப்பது வருத்தத்துக்குரிய ஒன்று. அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை இப்பொழுது எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று பிரதமர், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, சபாநாயகர், அதுபோல போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஆகியோரும் இந்த விடயங்களை உடனடியாக பார்த்து நோயாளிகளை சென்று பார்வையிட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தேன். பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியும் நேற்று நுவரெலியா வைத்தியசாலைக்கு விஜயம் சென்று இங்கே காயமுற்றவர்களை பார்வையிட்டிருந்தார். இழப்பீடு வழங்கப்படுகிறது, ஆனால் இழக்கப்பட்ட உயிர்கள் மறுபடி பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பேருந்திலே பயணம் மேற்கொண்டு தப்பி பிழைத்த ஜனித் ஷமிந்து என்ற வயம்ப பல்கலைக்கழகத்தின் மாணவர் தான் கண்ட அந்த பயங்கரமான அனுபவத்தை ஒரு சமூக வலைத்தள பதிவாக தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்திலே பதிந்திருக்கிறார். உங்களுக்கு பலர் அதை பார்த்திருப்பீர்கள், அதன் தமிழாக்கத்தையும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் தமிழாக்கம் ஒரு சில இடங்களில் சில பிழைகள் இருப்பதன் காரணமாக அதை முற்றுமுழுதாக சரிபார்த்து இலக்கண பிழைகளும் இல்லாமல் சரியான தமிழாக்கமாக வழங்க வேண்டும் என்று யோசித்தேன். அதை நீங்கள் இப்பொழுது ARV Roshan நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலே பார்க்கலாம். ஜனித் ஷமிந்து இதிலே பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார். ஜனித் ஷமிந்து கதிர்காமத்தை தன்னுடைய வதிவிடமாக கொண்டொருவர். அவர் குருநாகலையில் உள்ள வயம்ப பல்கலைக்கழகத்திலே விவசாய படத்திலே கற்று வருகிறார். எனவே பரீட்சைகளுக்காக அவர் கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு ஒரு தடவை பல்கலைக்கழகம் சென்று ஊருக்கு திரும்ப வேண்டியிருக்கு. பல்கலைக்கழகத்துக்கு சென்று பரீட்சையை எழுதிவிட்டு 24 மணித்தியாலங்களுக்குள் தான் மீண்டும் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கதிர்காமம் நுவரெலியா குருநாகல் பேருந்து தான் அவருக்கான ஒரே வழியாக இருந்ததாக சொல்கின்றார். அது இலகு வழியும் கூட. அந்த ஒரு வழி பயணத்துக்கான டிக்கெட் 555 ரூபாய். எனவே தான் பொதுவாக அதிகாலை வேளையில் அவ்வளவு தூங்குவதில்லை என்ற காரணத்தால் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1:30 வரையிலான நேரத்தில் தான் நின்று கொண்டே தூங்குவது வழக்கம். இந்த பேருந்து அதற்கான வழிவகையை தனக்கு செய்து கொள்ளும். அதிகமான நிறைந்திருந்தாலும் கூட தான் நின்று கொண்டு தூங்கி செல்வது தன்னுடைய வழக்கமான விடயமாக அவர் குறிப்பிடுகிறார். இந்த பதிவை பொறுத்தவரையில் நீண்ட பதிவு, அதிலே மிக துயரமான சில செய்திகளையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். எவ்வாறு இந்த பேருந்து உருண்டு புரண்டது, அதிலே மற்றவர்களது கூக்குரல்கள் எவ்வாறு இருந்தன, தான் தன்னுடைய 2 கால்களையும் இழந்து விட்டதாக உணர்ந்திருந்த போதிலும் தான் கால்களை பார்த்த வேளையில் அந்த கால்கள் பத்திரமாக இருந்ததாகவும், தலை குப்புற இந்த பேருந்து கவிழ்ந்த வேளையிலும் கூட தாங்கள் ஒரு சிலர் அப்படியே இருக்கையிலே இருந்ததாகவும் கூறுகின்ற போது அது மிக பயங்கரமான அனுபவமாக எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு சில திகில் திரைப்படங்களை பார்த்த அனுபவங்கள், கடுமையான விபத்துக்களோடு கூடிய பல திரைப்படங்களை, ஆங்கில தமிழ் திரைப்படங்களை பார்த்த அனுபவங்களை எல்லாம் அவரது பதிவுகள் எங்களுக்கு காண்பிக்கின்றன. அவர் உயிர் தப்பியிருக்கிறார் காயங்களோடு. ஆனால் உயிரிழந்தவர்கள்
தன்னை சூழ அமர்ந்திருந்த குழந்தைகள் போன்றோரின் கூக்குரல்கள், இறந்து போன உடல்கள், ரத்தம் போன்ற விடயங்களை பற்றி அவர் பதிவிடும் போது, உண்மையில் கேட்கும் போதும் இல்லாவற்றால் வாசிக்கும் போதும் எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களை நேரில் கண்டொருவரால் எவ்வாறு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியும் என்று யோசித்து பாருங்கள். ஜனித் ஷமிந்து மீண்டும் தன்னுடைய வழமையான வாழ்க்கைக்கு திரும்ப நீண்ட நாட்களாகும். அவரை போன்றவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகின்ற செய்திகள் மிக முக்கியமான தரவுகள் அமையும். இப்பொழுது வாகன ஓட்டுநருடன் பரியாகி இருப்பதன் காரணமாக நாங்கள் இதற்கான காரணகர்த்தாண்டு அவரை நோக்கி நாங்கள் பழி போடுவதும் அவ்வளவு சிறப்பான விடயம் அல்ல. ஒரு தனிநபரின் பிழையாக இருக்கலாம். அந்த இடத்தில் அவர் சடன் பிரேக் என்று சொல்லப்படுகிற அவசர கதியிலே அவர் தடுப்புகளை பிரயோகித்ததும் பஸ் குப்புற விடுவதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது ஒரு விடயமாக சொல்லப்படுகிறது. இதுவேளை கதிர்காமம் பேருந்து நிலையத்துக்கு சொந்தமான, கதிர்காமம் பஸ் டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து தான் இது. தாங்கள் இப்படியான நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்கின்ற பேருந்துகள், குறிப்பாக மலைப்பாதை வழியாக செல்கின்ற பேருந்துகளை, அந்த பேருந்துகள் பயணம் ஆரம்பிப்பதற்கு முதல் தாங்கள் நன்றாக பரிசோதித்து உதிரி பாகங்கள் அதுபோல தொழில்நுட்பங்கள் போன்றவற்றில் எந்த ஒரு பிழையும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி தான் பயணங்களுக்கு தாங்கள் அனுப்புவதாக கதிர்காமம் பஸ் டிப்போவை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த பேருந்திலே எந்த ஒரு தொழில்நுட்ப கூடாரம் இருக்கவில்லை என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற விடயம். இதேவேளை இந்த வாகன சாரதி மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இதே பாதையிலே வாகனம் செலுத்தி வந்தவர் என்றும் அவரிடம் இதுவரைக்கும் அவரை பற்றி எந்த ஒரு முறைப்பாடும் வந்ததில்லை என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே தற்செயலாக ஏற்பட்ட ஒரு விபத்து என்பது இதற்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று, அதிகமானோர் இந்த பேருந்திலே அந்த நாளில் ஏற்றப்பட்டுகின்றார்கள். இதற்கான பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வது என்ற கேள்வி முக்கியமானதாக அமைந்திருக்கிறது. வலிமையான பயணம் போல அமைந்திருக்கும் என்றுதான் மக்கள் பலரும் சந்தோஷமாகவும் ஏன் தூங்கிக் கொண்டு நிம்மதியாகவும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள். பல பேருக்கு தெரியவில்லை அதுதான் தங்களது இறுதி தூக்கமாக அமைந்திருக்க போகிறது என்று. இந்த ஷமிந்து கூட அந்த வேளையில் அவருக்கு இருக்கின்ற ஆசனம் கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் நின்று கொண்டிருந்த வேளையில் அவர் தன்னுடைய லேப்டாப் பையினை அருகில் உள்ள ஒருவரிடம் கொடுத்திருக்கின்றார். அதை பற்றியெல்லாம் விவரித்திருக்கின்றார். இப்போது அவர் அந்த காணாமல் போன தன்னுடைய லேப்டாப் பையை தேடுகின்றார். அந்த லேப்டாப்பை தேடுகிறார். அதை பற்றி அவர் ஒரு பிற்குறிப்பு ஒன்றை இட்டிருக்கிறார். கருப்பு நிற HP பேக்பேக் எனது பை, அதில் எனது பல்கலைக்கழகத்தின் மிக முக்கியமான விடயங்கள் அடங்கிய சாம்சங் டேப்லெட் மற்றும் EPM 19173 என்ற இலக்கம் கொண்ட அசைன்மெண்ட் ஒன்று இருந்தது. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். டேப்லெட் பற்றி ஏதும் தகவல் தெரிந்தால் கூறுங்கள், பெரும் புண்ணியம் உண்டாகும். அத்தனை மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கையில் டேப்லெட் தேடுவது தவறாக இருக்கலாம். ஆனால் எனக்கு டேப்லெட்டை விட அதில் உள்ள தரவுகள் மிக மிக பெருமதியானவை என்பதாலேயே தேடுகிறேன் என்று அந்த பல்கலைக்கழக மாணவர் தன்னுடைய தேடலை பற்றி குறிப்பிடுகிறார். உண்மைதான், உயிர்கள் ஏராளமாக இழக்கப்படுகின்றன. பல பெருமதி வாய்ந்த உயிர்கள் இழக்கப்பட்ட நேரத்தில் இப்படியான தங்களுடைய பொருட்களை தேடுவது தவறாக எங்களால் சித்தரிக்கப்படலாம். ஆனால் அவர் குறிப்பிடுகின்ற நியாயம் அங்கே இருக்கிறது. யாராவது தகவல் அறிந்தவர்கள், ரம்போடை பிரதேசத்தில் உள்ள நண்பர்கள், இல்லாவிட்டால் மீட்பு பணியில் ஈடுபட்டவர்கள், அவர்களாக இதை எடுத்திருக்க வாய்ப்பில்லை. எங்கேயாவது காரணம் அத்தனை உயிர்களை காப்பாற்ற தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் போராடியவர்கள் என்று நன்றி தெரிவிக்கின்றார் ஷமிந்து. எனவே ஜனித் ஷமிந்துவின் இந்த பை சில வேளைகளில் எங்கேயாவது அங்கே புதர்கள், அடர்ந்த மரங்கள், புதர்கள் அடங்கிய இடத்தில் தானே அந்த பேருந்து உருண்டு விழுந்தது. எனவே அதில் எங்கேயாவது விழுந்திருக்கலாம். யாராவது கண்டுபிடித்தவர்கள் தயவு செய்து அவருக்கு அறியத்தாருங்கள் என்பதை தான் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆனால் இந்த விபத்து எங்களுக்கு இன்னும் பல்வேறு விடயங்களை சுட்டி நிற்கிறது. எங்கெங்கே தவறுகள் எப்போது நிகழும் என்று யாருக்கும் தெரியாது. அந்த தவறுகள் திடீரென்று இடம்பெறும் போது பிறகு நாங்கள் அதை பற்றி ஆராய்ந்து பயனது கிடையாது. எனவே உடனுக்குடன் இந்த தவறுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். பேருந்துகள் மட்டுமல்ல, பயணிக்கின்ற பாதைகள், அதுபோல் அதிக பயணிகள் ஏற்றப்படுவது, தனிநபர் தவறுகள் போன்ற விடயங்களும் களையப்பட வேண்டும். இன்னொரு பக்கம் இந்த பழைய பேருந்துகள் இலங்கையிலே இன்னும் பேருந்து பாதைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன, குறிப்பாக மலையக பாதைகளிலே பயணிக்கின்றன என்ற குற்றச்சாட்டும் இப்பொழுது மீண்டும் ஒரு தடவை எழுந்திருக்கிறது. எனவே அதை பற்றியும் போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என்பது மட்டும் நிச்சயம். பொதுவாக இப்படியான செய்திகளை சொல்லும் போது நிறைய பேர் உடனடியாக இந்த அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்துவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்தின் தவறாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன இந்த அரசாங்கத்தின் கெட்ட காலம், இந்த அரசாங்கம் பதவி ஏற்று இந்த நாட்களிலேயே அதிகமான விபத்துக்கள் பதிவாகி இருக்கின்றன. அதிலும் அண்மையில் இடம்பெற்ற மிக கொடூரமான விபத்தும் அதிகமான உயிர்களை பறிகொண்ட விபத்துமாக இந்த கொத்மலை ரம்போடை விபத்து மாறி இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கத்தின் பிழை என்று நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே மக்களது குறைகளை களைவதாக சபதம் எடுத்திருக்கின்ற அரசாங்கம் இதை சரியான முறையில் நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலமாகவும் இப்போதே ஆரம்பிக்கலாம். இத்தனை கொடூரமான விபத்து நேற்றைய நாளில் நடந்தும் 24 மணித்தியாலங்கள் கடக்க முதலே அந்த நாளில் மது போதையில் பேருந்தை செலுத்திய ஒருவர் கைது செய்யப்படுகிறார். களுத்துறை பகுதியில் வைத்து இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் பஸ் ஒன்று நிதானம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது, கட்டுப்பாட்டை இழந்து பஸ் பயணிப்பது போல தெரிகிறது என்று வெளியே இருந்து ஒரு தகவல் ஒன்று, அதாவது வெளியே வீதியில் என்று ஒருவர் வழங்கிய தகவலை அடுத்தே இந்த பஸ் சாரதி கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. களுத்துறை பண்டாரகமை கடலிங்கம பிரதேசத்தில் வைத்து இவர் கைது செய்யப்படுகிறார். பானதுரைக்கும் ஹொரணைக்கும் இடையிலான தனியார் பேருந்தொன்றை செலுத்துகின்ற சாரதி தான் இவர். இப்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதுபோல அந்த தனியார் பேருந்தின் உரிமையாளரும் இப்பொழுது விசாரிக்க அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி தெரிகிறது. இதுவேளை இது ஒரு பக்கம் இருக்க,
முந்தி செல்ல முற்பட்ட 2 பேருந்துகளுக்கு இடையிலான மோதல் இன்றைய நாளில் பதிவாகி இருக்கிறது காலி ஹபராதுவோ பிரதேசத்தில். 2 பேருந்துகள் இவ்வாறு மோதிக்கொண்டதன் காரணமாக 4 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இந்த சம்பவம் காலி ஹபராதுவை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. முன்னால் சென்ற அரசாங்க பேருந்து ஒன்றை பின்னால் வந்த தனியார் பேருந்து ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் பின்பகுதியிலே மோதி இருக்கிறது. இதன் காரணமாக தான் 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். நம்மவர்கள் திருந்துகின்ற மாதிரியே இல்லை. இன்று இன்னும் 2 விபத்து சம்பவங்கள் 2 உயிர்களை பறிகெடுத்திருக்கின்றன. ஒன்று வடக்கிலே படைப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவம். தொடர்ந்து ஒன்றிலே மோட்டார் சைக்கிள் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதுபோல கிழக்கு மாகாணம் வெறிக்கந்தை பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றில் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த துயரமான சம்பவங்களை தவிர பேருவளை பகுதியில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். தன்னுடைய மகளின் காதலனை அந்த காதல் பிடிக்காத காரணத்தால் கத்தியால் குத்திக் கொண்டிருக்கின்றார் ஒரு தந்தை. இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இன்று இரவு இன்னும் ஒரு விபத்து சம்பவம் பதிவாகி இருக்கிறது. எவ்வளவு தூரம் நாங்கள் அவசர யுகத்தில் இருக்கிறோம், மற்றவர்களை பற்றி அக்கறைப்படுவதில்லை, ஏன் எங்கள் உயிர்களை பற்றி கூட அவதானம் செலுத்துவதில்லை என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். கொழும்பை சேர்ந்த 6 பயணித்த ஒரு BMW ரக SUV சொகுசு வண்டி ஒன்று தொடர்ந்தோடு மோதியிருக்கிறது. தொடர்ந்து கடவையில் வேகமாக இவர்கள் செலுத்தி வந்த கார் பயணிக்க பார்த்திருக்கிறது. அந்த வேளையில் தான் பெரியத்தையிலிருந்து கண்டி நோக்கி வந்த வேகமாக வந்த தொடர்ந்து இந்த காரோடு மோதியிருக்கிறது. இதன் காரணமாக 4 பேர் காயமடைந்து இப்பொழுது காலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இது பற்றிய விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. கண்ணால் கண்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அந்த தொடர்ந்து வருவதை கவனிக்காமல் இவர்கள் வேகமாக பாதுகாப்பற்ற கடவை மூலமாக இந்த காரை செலுத்த முற்பட்டதாக தெரிகிறது. இதுவேளை இன்னும் ஒரு பரிதாபகரமான சம்பவம் கொழும்பு புறநகர் பகுதி ஹோமாகம பகுதியில் பதிவாகி இருக்கிறது. வெசாக் பந்தலுக்கு மின்சாரம் பொருத்த முயன்ற 9 வயது சிறுமி ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியாகி இருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலும் இந்த வெசாக் நிகழ்வுகள் நாகவிகாரையை மையப்படுத்தி பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் தானசாலைகள் இளைஞர்களால் முன்வந்து வழங்கப்பட்டிருந்தாலும் தையிட்டி விகாரையை பொறுத்தவரையில் இந்த பூரண தினம் என்று வந்தால் நிச்சயமாக அங்கே போராட்டம் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், அதுபோல அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து இந்த நாளிலும் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள். அங்கே வருகின்றவர்களுக்கு ஒரு அடையாள போராட்டமாகவும் தங்களது அடிப்படை உரிமை மீறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அங்கே வழிபட வருகின்ற பக்தர்களுக்கு காண்பிக்கின்ற விதமாகவும் இந்த போராட்டத்தை காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்றைய நாளிலும் தங்களுடைய காணி வேண்டி அதற்கான கோஷங்களை எழுப்பி போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். தங்களுக்கு நியாயமான தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் கூட தங்களது அடிப்படை உரிமைகளை இன்னும் மறுத்துக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இன்றைக்கு வெசாக் பௌர்ணமி அன்று நாங்கள் ஒரு முறையும் தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பதாக அதை எதிர்த்து போராடுவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கும் தையட்டியிலே இந்த போராட்டங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு சேர்ந்து பொதுமக்களோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வெசாக்காண்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்துக்கு ஒரு விசேட வெற்றி ஒன்று கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய பேரவையிலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் ஒரு உரிமையாளர் திரு சாதுர்ஜன் அவர்கள் இந்த வட்டாரத்தில் வந்து எங்களுடைய வேட்பாளராக வந்து போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். அது இந்த போராட்டத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கட்டுமான வேலைகள்
பிரதேச சபையிலே அனுமதி பெற்றுத்தான் கட்டக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு கட்டுமான வேலைக்கும் பிரதேச சபை அனுமதி கொடுக்காவிட்டால் அது ஒரு சட்டவிரோத கட்டடமாகத்தான் அமையும். அந்த வகையிலே இந்த தையட்டி விஹாரை இதுவரைக்கும் சபை வடிகாமம் வடக்கு பிரதேச சபையின் அனுமதி இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பிலிருந்து எங்களுடைய தேசத்தை விடுவிப்பதற்கான முயற்சிகள் நிறுக்கப்பட்டிருக்கிறது, வெற்றி பெற்றது. ஆகவே இந்த போராட்டத்திலே அந்த காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், கட்சிகளுடைய தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வதெல்லாம் வெறுமனே ஒரு செய்திக்காக அல்ல, ஒரு தெளிவான செய்தியை சிங்கள பௌத்த தேசிய அரசுக்கு கூறியிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் இன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் மகத்துவம் என்ன, அது ஏன் எங்கள் மத்தியில் மிக உணர்வுபூர்வமாக பார்க்கப்படுகிறது, ஒரு உணவுப் பொருளுக்கு இருக்கின்ற மிக முக்கியத்துவமான விடயம் என்ன என்பது குறித்து முள்ளிவாய்க்கால் காலத்தின் இறுதி காலகட்டத்தில் தான் நாங்கள் மிக தெளிவாக மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மிக தெளிவாக ஒவ்வொரு முறையும் செய்து வருகின்றார்கள். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஏன், எதற்கு, எப்படி என்பது குறித்து ஊடகவியலாளராக இருந்து பின்னர் அரசியல்வாதியாக மாறி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும், அதற்கு பிறகு கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக தமிழ் கட்சிகள் பலவற்றின் ஒன்று சேர்க்கப்பட்ட முயற்சியின் அடிப்படையில் நடத்தப்பட்டவருமான அதிகநேத்திரன் அவர்கள் அழகான பதிவு ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதை அப்படியே ARVLotion நியூஸ் என்ற இந்த ஃபேஸ்புக் பக்கத்திலே பதிந்திருக்கிறேன். முடியுமானவர்கள் தயவு செய்து வாசியுங்கள், அதை முக்கியமானவர்களுக்கு பகிருங்கள். மொழிபெயர்ப்பையும் நான் ஆங்கிலத்திலே சேர்க்க பார்க்கிறேன். இதன் அடிப்படையில் இன்னும் பல பேருக்கு அது போய் சேரும். இதுதான் எங்களது கடைசி காலத்திலே எங்கள் மக்களை காப்பாற்றிய, அனைவருக்கும் பசியை தீர்த்த ஒரு அன்னபூரணி என்று சொல்லக்கூடிய உணவு. எங்கள் அத்தனை பேருக்கும் அது அமுதமாக அந்த காலத்தில் இருந்திருக்கும் என்பது பல பேருக்கும் தெரியாத ஒரு விடயம். அதை கொண்டு போய் சேர்ப்போம். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை ஆரம்பிக்கும் முகமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டு பல பேருக்கும் பரிமாறப்பட்டது. அதேபோல இன்று முதல், அதாவது மே 12ஆம் தேதி முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை, முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாள் வரை இலங்கை எங்கிலும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தங்களால் தயாரிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு இதன் முக்கியத்துவத்தை பல பேருக்கும் எடுத்துச் செல்வதாக தாங்கள் இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வின் வல்வெட்டித்துறையில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இல்லத்துக்கு அருகாமையில் உள்ள ஆலடி பகுதியிலும் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் அந்த பகுதி மக்களிடம் அரிசி சேகரிக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு சிரட்டைகளில் பொதுமக்களுக்கு வீதியில் சென்றவர்களுக்கு வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வார காலப்பகுதியை துக்க தினமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும். கேளிக்கை ரீதியான நிகழ்வுகளையோ நினைவுகூரலை அவமதிக்கும் வகையிலான செயற்பாடுகளையோ இந்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வேண்டுகோள் ஒன்றை தமிழ் மக்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். வியாபாரன் லைதர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் வல்வெட்டித்துறை மண்ணில் எங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்காக அவர்களை நினைவுகூறும் முகமாக, அவர்களுடைய நினைவுகளை கடத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை காட்சி இந்த மக்களுக்கு பரிமாறி எங்களுடைய உறவுகளை நினைவுகூறுவதற்காக இந்த மண்ணில் ஒன்றை கூறியிருக்கிறோம். இது மட்டுமில்லாமல் 1948ஆம் ஆண்டிலிருந்தே, இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இந்த நிலப்பகுதியில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் இன ரீதியாக சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அதன் உச்சக்கட்டமாக 2009ஆம் ஆண்டு மே காலப்பகுதியில் எங்களுடைய தமிழினம் உச்சக்கட்ட இனப்படுகொலையினை முள்ளிவாய்க்கால் நிலப்பகுதியில் சந்தித்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றளவும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் இந்த நிலப்பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய நிலப்பகுதிகள், தாயகத்தின் நிலப்பகுதிகள் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களாலும், அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியான தொல்லியல் ரீதியான ஆக்கிரமிப்புகளாலும், எங்களுடைய மாணவர்கள் புலனாய்வுத்துறையினுடைய பின்தொடர்கையாலும் தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்ட ரீதியிலே இந்த இனத்தின் மீது இனப்படுகொலைகள் வெளியிடப்பட்டு கொண்டே இருப்பதாக அறிய முடிகின்றது. அந்த தொடர்ச்சியினை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இனம் உயிரிழந்த இந்த கதையினை, எங்களுடைய இனம் அளிக்கப்பட்ட வரலாற்றினை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் முகமாக, பல்கலைக்கழக சமூகமாக சில வேலைத்திட்டங்களை நாங்கள் இப்போது முன்னெடுத்துள்ளோம். அதன் முதற்கட்டமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பல மாவட்டங்களிலும் காட்சி எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வழங்கி உயிரிழந்த உறவுகளை நினைவுகூறும் முகமாக
நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இது மட்டும் இல்லாமல் வருகின்ற புதன்கிழமை 14ஆம் தேதி அளவில் எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக கட்டட பகுதியில் உயிரிழந்த உறவுகளுக்காக உதிரம் கொடுத்து உயிர் கொடுப்போம் என்ற ரீதியில் ஒரு இரத்த தான கொடை முகாம் ஒன்றையும் நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். இது மட்டும் இல்லாமல் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி ஒன்றினையும் எங்களுடைய உறவுகளை நினைவுகூறும் முகமாக நாங்கள் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். இது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழக மாணவ சமூகமாக எங்களுடைய மக்களிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் ஒன்றினை முன்வைக்கின்றோம். இந்த யுத்தத்தில் உயிரிழந்தது எல்லாமே எங்களுடைய உறவுகள் தான், எம்மவர்கள் தான். இந்த யுத்தத்தில் அப்பாவியான மக்கள் அதிகமாக படுகொலை செய்யப்பட்டனர். அதனை நினைவுகூர்ந்து இந்த காலப்பகுதியில், இந்த மே மாத காலப்பகுதியில், இந்த வாரம் முழுவதும் இதனை துக்க தினமாக, ஒரு துக்க வாரமாக தமிழ் மக்கள் அனுஷ்டிக்க வேண்டும் என்றே மாணவர் ஒன்றியமாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இதேவேளை இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதி இன்றைய நாளில் சிரமதானம் செய்யப்பட்டது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பகுதியில் ஏராளமான மக்கள் ஒவ்வொரு மே 18ஆம் தேதியும் ஒன்று கூடுவது வழக்கம். அந்த ஒன்று கூடலின் போது அதிகமான மக்கள் வந்து தரிசிப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய நினைவேந்தலை செய்வதற்கும் பல இடையூறுகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருந்தாலும் இம்முறை ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கமானது வெளிப்படையான விடயம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. நினைவுகூரலுக்கு தடையில்லை என்று. அது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் நினைவு கூறப்படுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, மாவீர நிகழ்வுகளில் நினைவு கூறப்படுகின்ற, மாவீர வாரத்தில் நினைவு கூறப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகளின் போராளிகளுக்கும் நினைவு கூறப்பட தடையில்லை என்று சொல்லி இந்த அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. எனவேதான் இந்த சிரமதானமானது மாணவர்களால் இப்போதே முன்கூட்டி மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் செய்வதைப் போல இம்முறையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்கு முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டும். ஆனால் இந்த நினைவேந்தலுக்கு பல்வேறு இடங்களில் எச்சரிக்கையும் தடையும் விடுக்கப்பட்டிருப்பதாக பல செய்திகள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த நாளில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி வழங்குதலும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற வேளையில் அங்கே வந்த காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் புகைப்படம் எடுத்து காணொலி எடுத்து அச்சுறுத்த முற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதையடுத்து அங்கே நின்ற அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த கிழக்கு மாகாண மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதையும் அங்கே வந்திருந்த அந்த புகைப்படம் எடுத்த போலீசாரை எச்சரித்து அவர் மீண்டும் அனுப்பியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எங்கட இன அழிப்பு வாரம், அந்த வாரத்தை நாங்க அனுஷ்டிக்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கத்துல தடை இருக்குதா? என்ன தேவைக்காக இன்னும் எங்களை நீங்க இப்படி சீண்டி பார்க்க விரும்புறீங்க? தமிழ் மக்கள் தங்களோட சுதந்திரமான இறந்து போன உறவுகளுக்கான ஒரு துக்க தினத்தை அனுஷ்டிக்கிறதுக்குரிய நிகழ்வை ஏன் படம் எடுத்து அதை ஒரு ஆவணப்படுத்த முனைகிறீர்கள்? இப்போ இந்த அரசாங்கம் தான் சொல்லுதோ என்ன, நீங்கள் எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் இறந்து போன மாவீரர்கள் கூட உங்களோட இதை அனுப்பிக்கண்டு, ஏன் இந்த உங்களோட திணைக்களத்தால் அரசியல் ஒரு செயற்பாடை கூட நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வீர்கள் இல்லை உங்களுக்கு அப்படி அழுத்தங்கள் இருக்குதா எடுக்க சொல்லி? இல்லை நீங்கள் இப்போ ஒரு நியாயமான இப்போ கடந்த காலங்களில் உங்களுக்கு அப்படி ஒரு இது இருந்தால் இப்போ இந்த காலத்தில் நீங்கள் அதை ஒரு தெளிவுபடுத்துங்க. எல்லா ஊடகவியலர் வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்வில், இப்போ நாங்கள் தான் பங்கு பெற்றோம்ன்றதை அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க. இப்போது வடக்கு கிழக்கிலேயே தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இதில் தமிழரசு கட்சி ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு சபைகளிலும் அதிக ஆசனங்களை பெற்று மக்களது அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்குத்தான் அங்கே ஆட்சி அமைக்க முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அது ஒரு தமிழ் கட்சியாக அமைய வேண்டும். எனவே தமிழ் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது அதிகமான ஆசனங்களை பெற்ற கட்சியாக எந்த தமிழ் கட்சி இருக்கிறதோ அதற்கு தாங்கள் ஆதரவு வழங்குவோம். இல்லாவிட்டால் தமிழரசு கட்சி அதிகமான ஆசனங்களை பெற்றுகின்ற வேளையில் அதற்கு ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும். இதிலே தமிழ் கட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொண்டு இல்லாவிட்டால் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட வேளையில் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் கட்சிகளின் ஆதரவை மட்டுமே கூறியிருப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியோடு அரசாங்கத்தின் ஆளும் தரப்போடு எந்த வகையிலும் கூட்டு வைத்துக் கொள்ள சாத்தியமில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றனர் சுமந்திரன். இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற வேளையில் சுமந்திரனின் பெயர் அடுத்து வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண முதல்வர் வேட்பாளராக தமிழரசு கட்சியினால் பிரேரிக்கப்படும் என்ற செய்திகள் வெளியாகியிருந்தன. இது பற்றிய விடயத்தை இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவருகின்ற பத்திரிகை ஒன்றும் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. சுமந்திரன் இதற்கு நேரடியாக எந்த ஒரு பதிலையும் வழங்கவில்லை என்றும், ஆனால் கலந்து கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் இது பற்றி தங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும் என்று பதிலை சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இது பற்றிய உத்தியோகபூர்வமான அறிவிப்புக்காகவும் இல்லாவிட்டால் மறுப்பு இருந்தால் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பெயர் இவ்வாறு சொல்லப்பட்ட வேளையில் அவர் நேரடியாக மறுத்திருந்தார். வடக்கு மாகாண முதல்வராகும் எண்ணம் தனக்கு இல்லை, அந்த தேர்தலில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் எண்ணம் இல்லை என்று. எனவே சுமந்திரன் அப்படி மறுப்பு அறிக்கை ஏதாவது விடுவதாக இருந்தால் அதை பற்றி தகவல்களுக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். இந்த வேளையிலே கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையில் இன்னமும் இழுபறி நிலை இருக்கிறது. இன்னமும் ஆட்சி அமைக்கின்ற விடயம் குறித்து சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் சரியான ஒரு ஒருமைப்பாடான நிகழ்ச்சி திட்டங்கள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது உறுதியாக தெரிகிறது.
ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையோ இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனைய உதிரி அமைப்புகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளோ இன்னும் முற்று பெற்றதாக தெரியவில்லை. எனவே ஒருமித்த முடிவு எடுக்கப்படும் வரை இந்த இடுபறி நிலை தொடரும் என்று கருதப்படுகிறது. தேசிய மக்கள் சக்தியும் அதை அப்படியே விடுவதாக இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தியும் அதை விடுவதாக இல்லை. காரணம், ஐக்கிய மக்கள் சக்தி தன்னுடைய ஐக்கிய மக்கள் சக்தி என்று வரும்போது அது ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்த ஒரு அதே பிரிவு தானே. எனவே அவர்கள் தாங்கள் 70 ஆண்டு காலமாக தங்களை சார்ந்தவர்கள் வைத்திருந்த அந்த இடம், அங்கே தமிழர்கள், முஸ்லீம்கள், சிங்களவர்கள் என்று அனைத்து இனத்தவர்களும் மாறி மாறி இங்கே மேயர்களாக நகரப்பிதாக்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அது அவ்வளவு லேசிலே சிவப்புக்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புடைய அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட இடங்களில் அந்த பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள பலரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதை பற்றி வெளிப்படையாக இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவேதான் தேசிய மக்கள் சக்தியின் முன்னைய கொள்கைகளிலிருந்து இது வேறுபட்டு நிற்கிறதோ என்ற கேள்வி பல பேரிடம் எழுந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தோர் மட்டுமல்ல, அந்த தேசிய மக்கள் சக்தியின் கூட்டணியில் இருக்கிற ஜேவிபியினருக்கு கூட. எனவே இந்த விடயம் குறித்த முழுமையான தகவல்கள் இந்த வெசாக் வாரத்துக்கு பிறகு வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கிறது. முக்கியமாக கொழும்பு மாநகர சபை பற்றிய விடயங்கள் வருகின்ற வியாழக்கிழமை உறுதிப்படுத்தப்படும். இதில் தேசிய மக்கள் சக்தி இன்னமும் தொடர்ச்சியாக தங்களுடைய நகரசபை தலைவரான தங்களுடைய மேயர் வேட்பாளராக தாங்கள் முன்னிறுத்திய விராய் பல்தேசாரையே தாங்கள் மேயராக தெரிவு செய்வோம் என்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் திருவுளச் சீட்டின் மூலமாக இல்லாவிட்டால் அவர்கள் எடுக்க போன்ற ஒரு ரகசிய வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் இந்த முடிவு எடுக்கப்படும் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிகின்ற விடயம். நாங்கள் அவதாரித்திருப்போம் இந்த விடயங்கள் குறித்து. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது உலக நாடுகளின் மத்தியில் ஒரு மதிப்புக்குரிய சமாதான தலைவராக மாறியிருக்கிறார். அவர் எடுத்து வருகின்ற சமாதானத்துக்கான பல்வேறு முயற்சிகள், அதுபோல முன்பை போல அடாவடித்தனத்தை வெளிப்படுத்தாமல், அது வடகொரியாவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஈரானாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் மத்திய கிழக்கிலே இப்பொழுது தொடர்ச்சியாக தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் என்று சொல்லி இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக தாங்கள் இருக்கிறோம் என்று அவர்களை மதிப்பதாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விடயங்கள். அதிலும் முக்கியமாக இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில் மூளவிருந்த போரை தடுத்து நடத்தியவர் டொனால்ட் ட்ரம்ப் என்று போற்றி புகழப்படும் இடையில் இந்த நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் வேடிக்கையாக பதில் சொன்னாரா இல்லாவிட்டால் சீரியஸாக சொன்னாரா தெரியவில்லை. இந்திய பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுக்கு இடையில் மூளவிருந்த யுத்தத்தை எப்படி 2 நாடுகளையும் அமைதிப்படுத்தி சமாதானப்படுத்தினர்கள் என்று கேட்கப்பட்டதுக்கு அவர் சொன்ன பதில், 2 நாடுகளுடன் தாங்கள் வர்த்தகம் செய்ய மாட்டோம் என்று சொன்னோம். உடனடியாக 2 பேரும் சமாதானத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்க டொனால்ட் ட்ரம்ப் நாளைய தினம் 13ஆம் தேதி மத்திய கிழக்குக்கு விஜயம் மேற்கொள்கிறார். ஆனால் இஸ்ரேலுக்கு செல்வதாக இல்லை. கட்டாருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் விஜயத்தை மேற்கொள்ள புகுந்த டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு செல்வதாக இல்லை என்பது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்க, என்ற நாளில் ஹமாஸ் தீவிரவாதிகள் விடுவிக்க இருக்கின்ற பணைய கைதியின் விடுதலை தொடர்பாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய வேளையிலும் இஸ்ரேல் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். எடான் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பணைய கைதியின் விடுதலை தொடர்பாக அமெரிக்கா நேரடியாக ஹமாஸோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. மறுபக்கம் இஸ்ரேலை இதிலே சம்பந்தப்படாமல் வைத்திருக்க அமெரிக்கா வேறு ஏதாவது காரணங்கள் ஒன்றை வைத்திருக்கிறதா என்பது ஒரு முக்கியமானது. டொனால்ட் ட்ரம்பின் சில ராஜதந்திர நடவடிக்கைகள் அண்மை காலத்தில் வியப்போடு பார்க்கப்படுகின்றன. உதாரணமாக இப்பொழுது ஒமானின் மத்தியஸ்தத்தோடு ஒமானின் தலைநகர் மஸ்கட்டிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணு ஆயுத போட்டி பற்றிய பேச்சுவார்த்தை ஒன்று ஒரு இணக்கப்பாடோடு எட்டப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இதில் பேசப்பட்ட விடயங்கள் என்னென்ன இணக்கப்பாடுகள் ஈரானோடு எட்டப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல் இல்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சியிலே இது மத்திய கிழக்கிலே அமெரிக்காவின் தடத்தை பதிப்பதற்கும் அமெரிக்கா ஆதிக்க மனோநிலையில் இல்லாமல் ஒத்துழைப்போடு செயற்படக்கூடிய ஒரு நாடு என்பதை சரியான முறையில் பதிப்பிப்பதற்கும் இப்படியான நிகழ்வுகள் வழிவகை செய்யும் என்பது மட்டும் உறுதி. இந்த கட்டார் விஜயத்தின் போது டொனால்ட் ட்ரம்புக்கு கட்டார் அரச குடும்பத்தினால் இல்லாவிட்டால் கட்டாரின் ஆட்சியாளர்களால் வழங்கப்பட போன்ற மிக பெரும் பரிசு தி ஃப்ளையிங் பேலஸ், பறக்கும் அரண்மனை பற்றி பரவலாக பேசப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அவரது விஜயம் ஒரு முக்கியமான காரணமாக கட்டாருக்கு அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கு வழங்கப்படுகின்ற தனிப்பட்ட பரிசாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் வெள்ளை மாளிகை இப்பொழுது வெளியிட்டிருக்கின்ற ஒரு தகவல். 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான போயிங் 747-8 என்ற விமானம் தான் இவருக்கு இவ்வாறு வழங்கப்படுகிறது. அதி சொகுசு விமானம், இதுவரை இல்லாத பிரம்மாண்டங்கள், அதுபோல சகல வசதிகளும் அதில் உள்ளடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து தெளிவான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது இப்போது அமெரிக்க ஜனாதிபதிகள் பயன்படுத்தி வருகின்ற ஏர்ஃபோர்ஸ் விமானம், விமானப்படையின் விமானத்தை பிரதியீடு செய்வதற்கு வருகின்ற புதிய விமானம். எனவே இப்போது பயன்படுத்தப்படுகின்ற ஏர்ஃபோர்ஸ் 1க்கு பதிலாக இது பிரதியீடு செய்யப்படுகிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது அமெரிக்க அரசாங்கத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்ட பரிசை தவிர தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதியாக தான் பெற்றுக்கொண்ட பரிசு இல்லை என்பதே டொனால்ட் ட்ரம்பின் வாதம். ஆனால் அமெரிக்காவின் சட்டவாக்கத்தின் அடிப்படையில் அமெரிக்க அரசாங்கம் கூட ஒரு தனிநபரிடமிருந்தோ இல்லாவிட்டால் அரசர்களிடமிருந்தோ அரச குடும்பத்திடமிருந்தோ பரிசுகளை பெற்றுக்கொள்வது சட்டவிரோதமானது என்று பல பேரால் குறிப்பிடப்படுகிறது. இது பற்றிய சட்ட விளக்கங்களையும் நியாயங்களையும் பல பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், இதுவரை காலமும் அமெரிக்க அரசாங்கத்துக்கு இத்தகைய பெருமதி வாய்ந்த பரிசுகள் கிடைத்ததில்லை என்பதுதான் இங்கே முக்கியமான ஒன்று.
எனவே இந்த விலை மதிப்புக்குரிய பரிசு இப்பொழுது வந்து சேர்வது புதிய சர்ச்சைகளை கொண்டு வருவா என்பதை தான் நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. பிரித்தானியா தன்னுடைய நாட்டுக்குள்ளே வருகின்ற வெளிநாட்டு பிரஜைகளுக்கு இப்பொழுது புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதாவது குடியுரிமை பெற்று வருவோருக்கான புதிய கட்டுப்பாடுகள் சிலவற்றை விதித்திருக்கிறது. இது பற்றி விவரமாக தனிப்பதிவு ஒன்றை இட வேண்டும். அதுக்கு முதல் சில முக்கியமான விடயங்களை சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்மை காலமாக பிரித்தானியாவுக்குள் வருவதற்கு இலகுவான வழியாக ஒன்று ஸ்டூடெண்ட் விசா, அதாவது மாணவர்கள் விசா, படிப்பதற்காக வருபவர்கள், இன்னும் ஒன்று சுகாதார பராமரிப்பாளர்கள். இந்த 2 பேருக்கும் புதிய கட்டுப்பாடுகள் மிகப்பெரிய நெருக்கடிகளை கொண்டு வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதில் 5 முக்கியமான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டால், ஒன்று உயர்தர ஆங்கில புலமை வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். எனவே வழமையான சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நிலையில் செல்பவர்களுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது குடும்பங்களை கொண்டு வருவதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 3வது நிரந்தர வதியுரிமை பெறுவதற்கு 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 4வது ஸ்டூடெண்ட் விசா, இல்லாவிட்டால் கல்வி கற்பதற்கான விசாக்களில் வருவோர் தனியே படிப்பு முடிந்த பிறகு அங்கே 18 மாதங்கள் மட்டும்தான் தங்கி இருக்கலாம் என்ற விதிமுறை கொண்டு வரப்படுகிறது. அதுபோல 5வது முக்கியமான விடயம் தான் பிரித்தானியாவில் இலகுவான விசா பெற்று அங்கே வேலை செய்ய வருவோரான சுகாதார பராமரிப்பாளர்களுக்கு இனி முற்றாக தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குறைவான தகமை கொண்டு அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கு இப்போது தடை விதிக்கப்படுகிறது. காரணம் வேலையாற்றவர்களின் எண்ணிக்கை அங்கே நிறைந்திருப்பதாக பிரித்தானியா தெரிவிக்கிறது. இது பற்றிய முழுமையான விவரங்களை விரிவாக கொண்டு வருகிறேன் தனியோடு காணொலியாக. இன்றைய காணொலியில் குறிப்பிடப்பட்ட விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அந்த விடயங்களையும் கொண்டு வாருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம். இந்த காணொளி பலருக்கு சென்று சேர்வது பயனுடையது என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த யூடியூப் லிங்க்ஸை பகிர்ந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.